Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இது மாதிரி பிள்ளைங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யாரோ ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. வீட்டில் இருந்தால் கூட வெளியே காட்டாமல் அப்படி பொத்தி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கும், சொல்ல தெரியாது. உங்கள் பாப்பா வீடியோ பார்த்துட்டு எங்கள் குழந்தைய நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இன்னும் நிறையா போடுங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு. எனக்கு எங்கள் கூட படித்த உங்களே வெளியில் கூட்டிகிட்டு போகல, மோனிகாவை பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு எங்ககிட்டே சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கடவுள் வந்து நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு, கடவுள் நமக்கு இருக்காரு, அவரை எங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காருன்னா அதோட எங்களோட கடமையை நாங்கள் கரெக்டாக செய்யணும். கடவுள் நேராக பார்க்க முடியாது, ஆனால் கடவுளே நம்ம வீட்டில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அது வந்து எல்லாரும் விளையாடும் போது தான் விளையாடணும்னு போய் ஆசைப்படும். அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு அதுக்கு எல்லாமே தெரியறதுனால ஐயோ நம்மளால விளையாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது காலை இப்படி தட்டிட்டு அந்த நேரத்துக்கு நாங்கள் அவளுக்கு குழந்தையா நான் மாறிடுவேன். இப்படி குட்டி போட்டு ஓட வருவா, அந்த மாதிரி அந்த டிவைட் பண்ணுவோம். பார்த்தோம் யாரை பார்த்தா நம்ம உடனே கை எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு கேட்ட போனே உடனே அவங்க தன்னை மறந்து வந்துருவாங்க. நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் இருந்தாலும் எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இது வரையிலும். அப்படியா? பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாரும் பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? அப்பா எல்லாம் பிடிக்கும், நிறைய பிடிக்குமா? நான் சொல்லாமே பையன் கூட ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவான். அண்ணானா அதுக்கு ரொம்ப உயிர், நல்லா பார்த்துக்குவாரு அவரு. அண்ணா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் அண்ணா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பேர் இதுல இருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, இப்போ ஏன் வீடியோ பண்றீங்க, இல்லைன்னா ஏன் இந்த இப்போ யூடியூப்லயோ இல்லை இன்ஸ்டாலயோ ஏன் இதை போடுறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, யாரா இருந்தாலும் கேட்பாங்க. அதுக்கான உங்க பதில் என்ன? அதாவது ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னா, இது மாதிரி பிள்ளைங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்க யாரோ ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. வீட்டில் இருந்தால் கூட வெளியே காட்டாமல் அப்படி பொத்தி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கும். அதாவது உணர்வுனா நம்மளும் வெளியே போகணும், சுற்றணும் அப்படின்றது இருக்கும். நம்மளை எப்படி தனிமைப்படுத்துகிறாங்களே அப்படி சொல்ல தெரியாது. அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க நாங்கள் வெளியே சுற்றுறது, வீடியோ போடுற 4 பேர் பேச வைக்கிறது, அப்படி ஏன் பண்ணுறோன்னா, பண்ணும்போது அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம குழந்தையும் இப்படி தான் இருக்குது, அவங்களும் வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் வரணும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்களாமா, லைக் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க ஆனால் இவங்களை வச்சு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, இது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதை காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னு, ஆனால் அதை உடச்சி நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்போ அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இது வரையிலும் யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை. உங்கள் பாப்பா வீடியோ பார்த்துட்டு எங்கள் குழந்தைய நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இன்னும் நிறையா போடுங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு. எனக்கு எங்கள் கூட படித்த உங்களே வெளியில் கூட்டிகிட்டு போகல, மோனிகாவை பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு எங்ககிட்டே சொல்லியிருக்காங்க. வந்து வீட்டில் வந்து அதை விஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லது. நிறைய பேர் அதை வந்து பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியாதவங்க தான் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க கூட வந்து எதுக்கு அப்படின்னு கேட்குற இதில் தெரியாதவங்க தான் அந்த சப்போர்ட் அதிகமா இருக்கும். இன்னும் நிறைய போடுங்க, வீடியோ போடுங்க, நிறைய பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் குழந்தைய வந்து எப்படியோ வீட்டிலே வச்சுருந்தோம், இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே தெரியாது, பார்த்துட்டு எங்களுக்கு நாங்களும் அந்த குழந்தைய வெளியே கூப்பிட்டு போகிறோம் வரோம், அது அந்த உணர்வுகள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ போட ஒரு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கிறது. அண்ட் பிகினிங்ல, அதாவது அவங்க சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்தே வந்து நிறைய பேர் வெளியில இருக்கவங்கலாம் பேசுவாங்கல்ல, காதுபட சில பேர் பேசுவாங்க, சில பேர் வந்து மறைமுகமா இல்லைன்னா மூஞ்சுக்கு நேராகவே சில பேர் சொல்றவங்களா இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிற தருணங்கள்லாம் எப்படி நீங்க கடந்து வந்தீங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது வந்து கடவுள் வந்து நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு,
அந்த குழந்தைய நம்மளோட கடமை, அது நல்லா பார்க்கணும், நல்லா வளர்க்கணும், அதை ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு தான் எங்களோட ஆசை. நாங்கள் 3 பேருமே அதான் பண்ணுறோம். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு போய் உக்காந்து அதை கலங்கக்கூடாது. கடவுள் நமக்கு இருக்காரு, அவரும் எங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காருன்னா அதோட எங்களோட கடமையை நாங்கள் கரெக்டாக செய்யணும். அதான் எங்களுக்கு ஆசை. ஆமா, நிறைய பேர் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாராலையும் வந்து இதை பண்ணிட முடியாது. அதான் பண்ணிட முடியாது. எங்களை நிறைய பேர் நீங்கள் வந்து தெய்வத்தாய்க்கு சமம் தந்த அப்படின்னு, அந்த நல்ல அண்ணன் அப்படின்னு சொல்லி பாராட்டி தான் எங்களை சொல்லி. கடவுள் நேராக பார்க்க முடியாது, ஆனால் கடவுளே நம்ம வீட்டில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மற்றவங்க சொல்கிறத பற்றி நான் ஃபீல் பண்ண இருக்குது, நம்ம பிள்ளை, நம்ம தான் கடமை, நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. சின்ன வயசுலயே வந்து டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இருக்கிறப்பவே இப்படி ஒரு பேபி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சில பேர் என்ன கன்சர்ன், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து உங்களோட விருப்பம் அப்படின்றதுல சொல்லுவாங்கல்ல. நீங்க ஏமா அந்த முடிவு எடுத்தீங்க? இல்லை, பாப்பா வந்து 1.5 வயசு வரையிலும் நல்லா தான் இருந்தா. 1.5 வயசுக்கு அப்புறம் ஜுரம் வந்து ஃபிக்ஸ் வந்தது, மூளைக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டார், பிரெயின் ஃபீவர். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு ஆனிச்சு. ஆனால் கடவுள் வந்து நாங்கள் வந்து உங்களை பாப்பா காப்பாற்றி கொடுத்துட்டோம், உயிரை காப்பாற்றி சர்வை பண்றது பெரிய விஷயம். பிரெயின் ஃபீவர் டாக்டர் சொல்லி கொடுத்தாங்கன்னா 1.5 வயசுல எல்லாம் உயிரில் நல்லா 3 மாதம் அன்கண்டிஷன் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு காப்பாற்றி கொடுத்துட்டோம். இந்த பாப்பா வளர வளர அஞ்சலி பாப்பா எப்படி இருப்பாங்க அந்த போர்ஷன் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துக்க முடியுமான்னாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், கடைசி வரையிலும் நாங்கள் அதை பார்த்துக்குறோம், அதான் எங்களோட வேலை, நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்கிறோம். அதுக்கு சேவை. ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, அப்போ அந்த ஃபீவர் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஐயோ நம்ம இப்போ பொழைச்சி வந்தா மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நிறைய நினைச்சிருப்பீங்க. வந்தா மட்டும் போதும், எப்படி இருந்தாலும் இது பாத்துக்கிறோம், எப்படி இருந்தாலும் பாத்துக்கிறோம் அப்படின்னு பல வேண்டுதல், பல கடமை. ஏன்னா எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த சாமியை வேண்டணுமோ, எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ எல்லாமே செஞ்சு காப்பாற்றணும். அண்ட் இப்போ வீடியோ பண்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதுக்கு அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க? அதாவது வந்து பையன் வந்து விஸ்காம் தான், அவர் தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து கேமரா அந்த லைன்லேயே இருக்கனால என்னை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படும். இது ஆசைப்படுறத நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பையன்தான் இது பண்ணணும், நம்ம தங்கச்சியை காட்டணும் அப்படின்னு சொல்லி முன் வந்ததே அவர் தான் பண்ணாரு. அது கோஆப்ரேட் பண்ணோம். அண்ணா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நம்ம பண்ணணும், நீ பண்ணணும். மானிட்டர் பண்ணும்போது அப்படி பண்ணு அப்படி பண்ணு சும்மா அவன் எடுக்கும்போது அது அந்த ஆர்வம் வந்துருச்சு. அது வந்து அவங்க அண்ணன்கிட்ட இருந்து வந்தது தான். அண்ட் முக்கியமா என்னதான் 1000 பேர் இது வந்து சப்போர்ட் செஞ்சாலுமே, இல்லை வந்து நிறைய பேர் இது பண்ணலனாலும் நீங்க கண்டினியூ பண்ணதான் போறீங்க. ஆனா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் இப்படி ஆச்சு, எதுக்காக இப்படி ஆச்சு? ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஆசையோட அப்படிதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்வோம். இப்போ குழந்தை இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஆசையோட தான் நம்ம அதை வளர்க்கணும்னு நம்ம நினைப்போம். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, பிகாஸ் நாங்க வந்து எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைச்சத ஏற்றுக்கிட்டு நம்ம மெயின் ஏற்றுக்குவோம். இதுதான் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன வழி, அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம், அதுக்கு எப்படி ட்ரைனிங் கொண்டு வரலாம், அதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்கில் தான் போயிருக்கோம் இல்லையா. கவலைப்பட்டு டாக்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு கண்ணு கேட்காது, கண்ணு தெரியாது, காது கேட்காது அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. படுத்த படிக்க தான் இருக்கும், எந்த ஆக்ஷன் இருக்காது, கை காலை எந்த அப்படியே தான் இருக்கும். கண்ணு கை கிட்ட போனால் கூட எந்த ஒரு அசைவும் இருக்காது. அது என்ன நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சரி, அவனுக்கும் சரி ட்ரைனிங் ஃபுல்லாகவே ஒரு சவுண்டை தூக்கி போடுவோம். ட்ரைனிங் கொடுத்தோம். 1.5 வயசுலேருந்து ஸ்பெஷல் ஸ்கூல் போனோம், கூப்பிட்டு போயிட்டு முட்டுக்காடு இருக்குது, நாங்கள் போயிட்டு அது ஃபுல்லாக ட்ரைனிங் தான், எல்லாமே கொண்டு வந்துட்டோம். இது கீழே மட்டும் தான் இப்போ கொண்டு வர முடியும், நடக்க மட்டும் மற்றபடி எல்லாமே சொல்லுவோம். சவுண்டு போடுவோம், அப்புறம் கண்ணுக்கிட்ட போவோம், அதெல்லாம் பண்ணி இப்போ கண்ணு ஷார்ப்பாக தெரியும், காது நல்லா கேட்கும். ஆமாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரைனிங் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸ்பெஷல் ஸ்கூல் ரிப்போர்ட்லாம் இருக்குது, கண்ணு தெரியாது, காது கேட்காத ரிப்போர்ட். ஓகே, ஆனால் அது வில் பவர் தான். ஆமாம், நாங்கள் நம்பிக்கையோட செஞ்சோம், கஷ்டப்பட்டோம். எல்லாரும் அவரும் சப்போர்ட்டாக இருந்தார், பையனும் சப்போர்ட்டாக இருந்தனால தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. கரெக்ட். என்னைக்காவது ஒரு நாள் வந்து உடஞ்சிருக்கீங்களா? நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணுவோம் இந்த உலகத்துக்கு முன்னாடி, அது நம்ம எல்லாருமே பண்றதுதான், நாங்க எல்லாருமே பண்றது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ரொம்ப லோவா ஃபீல் பண்ணி உடஞ்சிருப்பீங்கல்ல ஒரு கட்டத்துல, அந்த மாதிரி உங்க 2 பேருக்கு? இல்ல அப்படிலாம் மனசு அது வந்து எல்லாரும் விளையாடும் போது தான் விளையாடணும்னு போய் ஆசைப்படும்.
அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு அதுக்கு எல்லாமே தெரியறதுனால ஐயோ நம்மளால விளையாட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது காலை இப்படி தட்டிட்டு அந்த நேரத்துக்கு நாங்கள் அவளுக்கு குழந்தையா நான் மாறிடுவேன். அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதுக்கு தெரியாம நாங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுவா. பசங்களை ஓடி விளையாடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நானு அது சின்ன பிள்ளைங்களை நம்ம கூப்பிட முடியாது. அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஓடுவாங்க தான். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ண, நான் குழந்தையாகி அது கூட நான் விளையாடுவேன். என்ன பிடி கூட ஊட்டி போட்டு ஓடுவாருவா. அந்த மாதிரி அந்த மாதிரி டிவைட் பண்ணிவிடுவோம். அவளுக்கு அந்த கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு நம்ம கூட சேர்ந்து விளையாடிட்டு இது பண்ணுவோம். அப்பா அடி இது பண்ண கில்லு அப்படின்றதெல்லாம் பண்ணுவோம். அண்ட் இப்போ ஸ்கூல்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அதுக்கு எவ்வளோ நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அங்கே இருக்கிற ஜேர்னியும் பெருசு இல்லை. ஏன்னா அங்கே தான் போய் அவங்க மற்ற குழந்தைங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்கள மாதிரி இருக்க நிறைய குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் போனால் எல்லா குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பிடிச்சிக்கும். ஏதாவது கொடுக்குறதா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டீங்களா வாங்க உட்காருங்க போது அந்த அதுக்குள்ளே இருக்கும்போது தண்ணியே மறந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் இருக்காங்க, எல்லா பேரண்ட்ஸ்லாம் வராங்களா, அவங்க வந்து பேரண்ட்ஸ்லாம் எங்களை மாதிரி குழந்தைகளை விட்டுறது. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நல்லா அவங்க குழந்தைய நாங்கள் பார்ப்போம், எங்கள் குழந்தைய அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக எல்லாருமே நல்லா ஒத்துமையாக இருப்போம். ஏன்னா எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், மற்ற வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வலிங்கும்போது எங்களுக்கு அது அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்களோட ஹாப்பி எப்படின்னா வந்து இன்னொருத்தருக்கு பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட தான் போய் உட்காருவாங்க. அப்போ இப்போ நம்மளால டெய்லி வீட்டில் பார்க்குறாங்க, எங்கேயாவது போட்டு போய் ஸ்கூலுக்கு போனாலும் சரி வெளியே போனாலும் சரி அந்த பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட வந்துடும். அப்படி தான் அப்படி விடுறது சரி, இவங்க இன்னொரு பிள்ளைங்க கூட இது அவங்க விடுறது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாக நீங்கள் வெளியிலலாம் போகும்போது சில இடங்கள்ல வந்து இப்போவுமே இருக்கிறது இல்லை அந்த இன்க்ளூசிவ் ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்காகவே வந்து சில பாத் அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம். இப்போ மெட்ரோலலாம் இப்போ எப்படி ஃபார் விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் அந்த ஒரு எல்லோ லைன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த இன்க்ளூசிவ் பார்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ ஸ்டெப்ஸ் ஏற முடியல அப்படின்னா அந்த ஸ்லாண்டிங் வந்து எவ்வளோ இடங்கள்ல இருக்கு. அண்ட் ரெஸ்ட் ரூமே வந்து 1 செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அண்ட் அதுல ஸ்டெப்ஸ் ஏறி போற மாதிரி இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு இங்க நம்ம சென்னையிலயும் இல்லை தமிழ்நாடுலயும் தேவைன்னு நினைக்கிறீங்க? தேவை, கண்டிப்பா தேவை. முக்கியமா எல்லாத்துக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பீச்சில் வந்து உங்களுக்காக வந்து இந்த போறதுக்கு வரதுக்கு அது நல்ல ஒரு சிறப்பான அதே மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். சொன்ன மாதிரி எங்க பப்ளிக்ல இங்க ரெஸ்ட் ரூம் போவோம், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். இன்னும் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் இந்த குழந்தைங்களுக்காக. கண்டிப்பா. அண்ட் வேற என்னெல்லாம் இந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க நீங்க, இது இருந்தா நல்லா இருக்குமே, இது வந்து அவங்களுக்காக அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க வர்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே, ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் ஃப்ரம் ஜென்ரலாவே இல்ல மக்களோட எண்ணங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்காது தோணியிருக்கா? அதாவது வெளியில போனாவே பெரும்பாலும் இந்த குழந்தைங்களை பார்த்து யாரும் வெறுக்க மாட்டாங்க. இதுவரையிலும் வெறுத்தது இல்லை. நல்லா இருக்கியா வந்து கை கொடுக்கறது பேசுறது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. யாரும் வெறுத்தது மாதிரி இதுவரையிலும் நடக்கலை. அந்த மாதிரி ஐயோ அப்படி இருக்காங்களே, ஐயோ நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கலை. எல்லா மக்களுமே ஒரு ரெஸ்பான்சிபிள் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் வெளியில் போகும்போது வாங்க நல்லா இருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, கை கொடுப்பாங்க, நல்லா இருக்கீங்க உடனே அவங்க தன்னை மறந்து வந்துடுவாங்க. நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் இருந்தாலும் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இதுவரையிலும். அப்படியா? பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாரும் பிடிக்குமா? அம்மா அப்பா எவ்வளவு பிடிக்கும்? அப்பா 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 பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. கை கட்டுங்க. எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. அக்கா கேக்குறாங்க. அப்பா எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? ஓகே. நீங்க ஸ்கூல் பிடிக்குமா? ஸ்கூல் போக பிடிக்குமா? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரு உங்களுக்கு? எவ்வளவு பேர் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க. சொல்லணும் கேக்குறேன். 5 பேரா? 5 பேரா? ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியுமா? சொல்றீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்ல தெரியலையா? பேர் தெரியாது. பசங்களை பார்த்தோன்னே இவங்க பேரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கரெக்டா பண்ணிப்பாங்க, கேட்கும். பேர் சாதிக்க பாசா அப்படின்னு சொன்னா அவங்க கை காட்டும். அண்ட் மிச்ச எல்லா விஷயங்களுமே அப்படிதானே. இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா அதுக்குமே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியா நமக்கு இருக்கணும். இல்லை எங்கேயாவது நம்ம ஒரு இடங்கள்ல போறோம்னா அங்கேயுமே அவங்களுக்கான அந்த விஷயம் எல்லாம் இருந்தா தானே அங்க ஆமா சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ பஸ்ல போகணும்னா நாங்களாம் பஸ்லயே போக முடியாது, ஏன்னா இந்த குழந்தைய வச்சுட்டு பஸ் ஏற முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களும்
அந்த பஸ்ஸில் ஏறுற அளவுக்கு வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இருக்கிறவங்க கார் புக் பண்ணி போவாங்க, ஆட்டோவில் வருவாங்க, இது பண்ணுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுறவங்க. அதனால அவங்களுக்கும் அந்த வசதியை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே. அண்ட் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, காது கண்ணுல வந்து கேட்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் இது பண்ண வச்சோன்னு. அந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அவங்க ஸ்கில்டாக டேலண்டடாக இருக்காங்க, அதாவது அவங்களோட ஓன் வயசுக்கு ஏற்றதுல? அதாவது படுத்த படுக்கையாக இருந்த குழந்தை வந்து கோமா ஸ்டேஜில் இருந்த குழந்தை இன்னைக்கு வந்து நம்ம சொன்னால் எல்லாமே புரிஞ்சிக்கிற ஸ்டேஜுக்கு இதுதான் இது அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம். சில குழந்தைங்களுக்கு வந்து பசி என்னன்னு தெரியாது, நம்ம அந்த டயத்தை தான் ஓட்டணும். இந்த இதே ஃபெஸ்டிவல் இருக்கிறவங்களுக்கு பசினா அந்த நம்ம காலையில் அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறது அவங்களுக்கே தெரியாது, அவங்களே போயிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். போகலாம் கூட டைம் போய் கொண்டு தூக்கிட்டு போய் உட்காரப்போம், போக மாட்டான் திரும்பி. அப்படியே ட்ரைனிங் பண்ணி கரெக்டாக அவனுக்கு சொல்லுவான், எனக்கு வருதுன்னா பார்த்துமா சொல்லுவான், ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா. பசி எடுத்துனா பசிக்குதுப்பா அப்படி அந்த தரத்துக்கு கொடுத்துருவோம். கேட்குறது பசி கொடுப்போம். அவங்களுக்கு நீங்க சொல்றது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க சிரிக்கிறாங்க. அதாவது போகலன்னா கூட நாங்க டைம் வேலை பண்ணக்கிட்டு அதை வேலையா செய்வோம். சில பேர் கேரத்துக்கு போடுறாங்க, அது டயர்டா இருக்கேன், டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, வலியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட கடமை அதை செய்யணும், அதுக்கு பழைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது போனாலே இப்போ ரெஸ்ட் ரூம்ல போய் வரும்னு சொல்லும்போது நான் A to Z எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம். அது சொல்லும்போது சொல்லுது இல்ல எனக்கு வருதுன்னு சொல்லும்போது நாங்க கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், சொல்ற அளவுக்கு வரணும். அதே மாதிரி எல்லாருமே கொடுத்தா எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. 1 bathroom போகணுன்றது சொல்லுவான் அவளை. அண்ட் என்னைக்காவது வந்து அவங்க ஏதாவது உங்ககிட்ட நீங்க எல்லாம் வந்து அது என்னன்னு புரியலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு என்னைக்காவது ஐயோ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா, இதுதான் நீங்க என்ன இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க? அது நிறைய நான் புரிஞ்சுக்கிட்டு அவன் இன்னும் ட்ரெயின் பண்ண சொல்ல இன்னும் தெரியல அப்படி தள்ளியாச்சுப்பா இப்படி அவளை சொல்ல ஆக்சன்ல பண்ணி கொடுப்பா. எப்படியாவது புரிய வச்சிரும், நமக்கு புரியும், அது கூட இருக்கனால அதோட எல்லாமே புரிஞ்சிடும். அண்ட் இந்த டெஸ்ட்லாம் எடுப்பாங்கல்ல, IQ டெஸ்ட் இதெல்லாம், அதெல்லாம் வந்து ஜென்ரலாக அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே ரெகுலராக அதை பண்ணுவாங்களா? லைக் வீட் ஹெல்த் அது எல்லாமே ரெகுலராகவே இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் வந்து அது நடக்குமா? நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கண் செக்அப் பண்ண சொல்லுவாங்க, கொஞ்சம் பவர் கம்மியானவங்களுக்கு கண்ணாடி போடணும்பாங்க, அதெல்லாம் எல்லா கேரிங் எடுத்து பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ஸ்கூல்ல எல்லாமே பிசியோதெரபி ரெகுலரா கொடுப்பாங்க. பிசியோதெரபி, ஸ்பீச் தெரபி, யோகா எல்லாமே இருக்கு. ஓகே. அங்கே ஸ்கூல் மாதிரி காலைல 9 மணிக்கு போகணும், எல்லா யோகா கிளாஸ்லேருந்து மியூசிக் கிளாஸ்லேருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். எல்லாமே நாங்கள் அதுக்கு தெரியலனாலும் அங்கே உட்கார வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா புரியும், அவளுக்குன்னு ஒரு இது இருக்கும், புரியும். அவங்களுக்கு நல்லா தெரியாது, நீங்க ஒதுங்கி நிக்காதீங்க அப்படின்னு வாழ தெரியாது. அப்பா எழுந்து உட்காந்தப்பா இப்படி பண்ணு, இப்படி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏறி பண்ணா ஏறி மூச்சு பயிற்சி பண்ணுங்க. யோகா பண்ண தெரியுமா? பண்ணுங்க, ஏறி பண்ணுங்க சார். இல்லை பண்ணுங்க. அதான் சொல்றேன்ல, வெளியில வந்தா கொஞ்சம் ஒரு ஷையா இருக்குல்ல, அது மாதிரி அவங்க ஷையா ஃபீல் பண்றாங்கல்ல. ஆமாவா? எஸ். ஆனா சில பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால பாத்துக்க முடியல அப்படின்னு விட்டுட்டு போற பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். அந்த குழந்தை நம்மளை நம்பி தானே இருக்கு, அதுக்கு எல்லாமே நம்ம தான் செய்யணும். நம்மளே பார்க்கல, மற்றவங்களே பார்க்கலாம், மற்றவங்க யார் பார்ப்பாங்க? அந்த மாதிரி ஏதாவது விட்டுட்டு போன குழந்தைங்களை நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் முடியலைன்னு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க, நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, நம்ம அந்த குழந்தைங்களை செய்யணும். சில பேர் முடியலைன்னு சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க. எங்கள் கூட இருக்கிறது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சொல்லுவாங்க, உங்களை மாதிரி எங்களால் பார்த்துக்க முடியலை அப்படின்னு. அப்படி நினைக்காதீங்க, என்னால் முடிஞ்சது உங்களுக்கும் முடியும். நீங்களும் கேரிங் எடுங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் பண்ணுங்க. அப்பாவும் கேரிங் எடுத்துக்கணும், அண்ணனும் கேரிங் எடுத்து எல்லாமே எடுத்து. எங்கள் ஃபேமிலியில் நான் சொல்லாமல் என் பையன் கூட ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவான். அண்ணானா அதுக்கு ரொம்ப உயிர், நல்லா பார்த்துக்குவார் அவரு. அண்ணா பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும் அண்ணா? எவ்வளோ பிடிக்கும் அண்ணா? அண்ணா பற்றி சொல்லுங்க. இப்போ ஏன்னா தங்கச்சி வந்து ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிற அண்ணன்கள் வந்து நார்மலாக இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம். சில பேர் அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் எடுத்து பார்த்துக்கோன்னா அது ஒரு ஏஜ் இருக்கும், கொஞ்சம் சண்டை போடுற ஏஜ் இருக்கும், அடலசன்ஸ் ஏஜ் இருக்கும். பட் இவங்களோட அண்ணா வந்து எவ்வளோ ஸ்பெஷல், அண்ணா அவங்க அண்ணா எப்படி பார்த்துப்பாங்க அவங்கள? அவங்க மோனிகாவுக்கு அண்ணன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப விட்டு கொடுப்பாங்க எல்லாமே. தங்கச்சி கொடுக்கணும்னா இப்போ இது வந்து வீட்டில் சாப்பாடு சாப்பிடாது, டெய்லி பிரியாணி தான் சாப்பிடும். அப்போ அதுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறாங்களே, அதை மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு அந்த பொறாம குணம் கிடையாது. விட்டு கொடுக்குற தன்மை, பொறுமை எல்லாமே கேட்கும். உனக்கு என்ன வேணும்னா அண்ணா எனக்கு வேணும்னு கேட்கும், வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே நல்லா பார்த்துக்குவாரு.
அவனுக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓ, சந்தோஷப்படுவோம். அண்ணா தான் ஃபேவரட் போலயே இல்ல? ஆமா பாருங்க, ஆமா சொல்றாங்க. ஆமா, ஆனா இப்போ வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் அது புரியும், அந்த மெச்சூரிட்டி வரும். ஆனா அவங்க சின்ன வயசா இருக்கிறப்போ தெரிஞ்சிருக்காது. அவரும் சின்ன வயசுல தானே இருந்திருப்பாரு. அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்படிதானா, இல்ல அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போது அப்ப நாங்க 4 பேர் தான், பெரியவங்க யாரும் இல்ல. அப்போ குழந்தையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அவர் பார்த்துப்பாங்களா, அந்த இருக்கும்போது அப்படியே அந்த வளர 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 அந்த பார்த்துக்கணுங்கிற எண்ணமே வருது. நம்ம தங்கச்சி தானே, நம்ம தங்கச்சி வெளியில காட்டணும். காரணம் 4 பேர் ஒன்றாவே இருந்துட்டோம். அவன் தனியாவே இல்லை, எப்பவுமே நாங்கள் ஒன்றாவே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அவனுக்கு தெரியும்ல, அதனால கேரிங் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. சூப்பர். ஆனா இவ்வளோ பாசிட்டிவா நான் ஒரு ஃபேமிலியை பார்க்குறேன். எப்படி இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கீங்க? அதாவது ஓகே, என்ன நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் சரி. ஆனால் அவங்க கிட்டே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. வந்ததுலேருந்து அவங்க சோகமாக அப்படியே உட்காந்து நான் பார்க்கல, சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. நீங்களும் அப்படிதான். அது எப்படி அதை நீங்கள் கேரி பண்ணுறீங்க? ஏன்னா இப்போலாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதே என்னன்னா, ஜென்ரலாக சில விஷயங்கள்லாம் லைக் அவங்க வந்து எக்ஸாமில் ஒழுங்காக மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்களோ, இல்லைனா வந்து சின்ன பிள்ளையா இருக்காங்க ஆனால் லவ் பண்ணி மாட்டிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியல. பேரண்டல் கவுன்சிலிங்ஸ்லாம் போறாங்க இப்போ இல்ல, சின்ன சின்ன விஷயத்தையே வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற கிட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம் அது ஒரு கஷ்டம் இருக்கும். பட் வந்து நீங்க அதை ரொம்ப அழகா பண்றீங்க. இன்ஃபேக்ட் அவங்கள விட ஒரு 10 மடங்கு அதிகமா பண்றீங்க. அப்படின்றப்போ ஒரு கிட்டாவே நீங்க அவங்கள பாத்துக்கிறீங்கன்றப்போ பேரண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி அந்த பாசிட்டிவா இருக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு முதல்ல வந்து விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அது நம்மளால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நமக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். அது ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டு செய்யணும். கஷ்டமா நினைச்சு செஞ்சா கஷ்டமா இருக்கும், ஈஸியா எடுத்துக்கிட்டு செஞ்சா எல்லாமே ஈஸியாயிரும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து பேசியிருக்கீங்க. அண்ட் நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன், முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு. எனக்கு என்னோட வேலையை விட்டுட்டு இவளுக்காக நான் முழு டைமாக எல்லா இவளுக்கெல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் வெளியே நான் போவேன். இவளுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுது. சூப்பர். அந்த மாதிரி தான் ஒரு பேரண்ட் இருக்கணும். அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இந்த மாதிரி 2 பேருமே சேர்ந்து கஷ்டப்பட்டா அவளை இது பண்ண முடியும். ஏன்னா வளர்த்துட்டா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தாங்க, இப்போ வளர்த்துற போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம். அந்த கஷ்டம் நான் தெரியாம அளவுக்கு நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். ஹோல் ஃபேமிலிக்குமே வந்து இது கிரெடிட்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.